திருச்சிற்றம்பலம். ஆரூரா ஆதிரையன் சேனலை பார்க்கும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆன்றோர் சொல்லிய அறவழி நின்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. முருகனை வழிபட்டு சென்றபின் அந்த புறம் ஒரு மூர்த்தம் இருக்கின்றது. எல்லாரும் போய் துணியில் ஒரு நூலை பீத்து போட்டுவிட்டு கையை தட்டி அந்த சாமியை கும்பிட்டு விட்டு வருகிறார்கள். நமது பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் இது செவிட்டுச்சாமி என்று கையை தட்டினால்தான் அதற்கு காது கேட்கும் போல என்று சொல்கிறார்கள். இப்படி அறியாமையில் இருக்கிறோம். அது என்ன மூர்த்தம்? வாருங்கள் சிந்திப்போம். அவர் சண்டேஸ்வர மூர்த்தி. சண்டேஸ்வரர் என்பது ஒரு பதவி. கவர்னர், கலெக்டர் என்பது போன்ற ஒரு பதவி அது. விசார சருமர் சண்டேஸ்வர பதவியை அடைந்தார். அவர் எப்போதும் சிவ யோகத்திலேயே இருப்பார். அதனாலேயே அங்கு சென்று, பெருமானே, பரமேஸ்வரனை வழிபட்டு விட்டேன், அந்த பலனை கொடுங்கள் என்று பயபக்தியுடன் மெல்ல கைத்தட்டி அவருக்கு வணக்கம் செலுத்துவது சண்டேஸ்வர வணக்கம். திருவிழா காலங்களில் இறைவன், இறைவி, விநாயகர், முருகன் இவர்களுடன் சண்டேஸ்வரரும் எழுந்தருளுவார். பஞ்சமூர்த்திகளில் ஒருவராகும் பேறு பெற்றவர். ஆலயத்திலே சண்டேஸ்வரர் ஒரு முக்கியமான மூர்த்தம். சண்டேஸ்வரரை வணங்கினால்தான் ஆலய வழிபாட்டின் பலன் கிடைக்கும். சண்டனை அர்ச்சித்தவரே சாம்புவை அர்ச்சித்த பயன் கொண்டிடுவர், மற்றையோர் கொள்ளார் என்று சைவ சமய நெறி கூறுகிறது. சிவன் கோவிலிலிருந்து நான் எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் அப்படி கையை தட்டி வருகிறோம் என்று சொல்கிறார்களே, அது உண்மைதானா? அப்படி இல்லை, அது உபச்சாரமாக சொல்லுவது. சிவ நின்மாலியங்களை சண்டேஸ்வரர் பால் சேர்க்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறும் நுட்பத்தை அறியாது சண்டேஸ்வரர் மீது தமது ஆடைகளின் நூலை எடுத்து போடுகின்றனர். இது பெரும் பிழை. சிவபெருமானுக்கு சூட்டி நிர்மால்யம் செய்த ஆடைகளையும் மாலைகளையும் மட்டுமே சண்டேஸ்வரருக்கு சாத்துதல் வேண்டும். கோவிலின் மூலஸ்தானத்திலேயும் சிவன்தான் இருக்கின்றார். தக்ஷணாமூர்த்தியாக இருப்பதும் சிவனுடைய ஸ்வரூபம்தான். லிங்கோத்பவரும் சிவன் என்று கூறிவிட்டார்கள். பிரகாரம் வரும்போது தெற்கு நோக்கி அம்பலவாணர் சன்னதி உள்ளது. எல்லாமே சிவலிங்கம். சிவன் என்னும் போது நடராஜர் சன்னதி எதற்காக உள்ளது? அணுக்களை ஆராய்ந்த அறிஞர்கள் அணுக்கள் எல்லாம் ஏக தாளத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றன என்பதை கண்டனர். ஆனால் அதற்குரிய காரணத்தை காண முடியாது கலங்கினர். பின்னர் நமது நடராஜாவை கேள்வியுற்று இங்கு வந்து அம்பலவாணனின் ஆடலை கண்டு வியந்து சென்றுள்ளனர். உலகம் அசைந்து வாழ வேண்டுமானால் இறைவன் அசைய வேண்டும். திருவிளையாடல் படத்தில் நான் அசைந்தால் அசையும் உலகமெல்லாமே அப்படி பாடுவார்ல, அந்த மாதிரி கண்ணாடியில் இருக்கும் நிழல் அசைய வேண்டுமானால் உடையவன் அசைய வேண்டும். உலகு அம்பலவிதம். ஆண்டவன் ஆடுவதனாலேயே உலகம் வாழ்கிறது. உலகம் பலவிதம் என்று பொருள் கொண்டால் உலகம் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது. ஒரே வடிவம், ஒரே உணவு, மகப்பேறு போன்ற எல்லாமே உலகம் முழுவதற்கும் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது. எனவே உலகு அம்பலவிதம் என்று பிரித்து பொருள் காண வேண்டும். ஆகவே அவன் அசையவில்லையானால் உலகம் அசையவே அசையாது. அகில உலகங்களும் அசைந்து இன்புறும் பொருட்டு எம் பெருமான் ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனி கூத்தாடுகின்றான். மாதுரு வாகனான மூர்த்தி உமாதேவியாரை பார்த்து ஆடுகிறார் என்றால் உலகத்தையெல்லாம் பார்த்து கருணை பாலிக்கின்றார் என்று பொருள். ஆகவே அம்பலவான மூர்த்தி அசைகின்ற மூர்த்தி. அவர் அசைந்தால்தான் நாம் அசைய முடியும். நடராஜரின் ஆனந்த தாண்டவம் கடவுளது ஆக்கல், அழித்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தொழிலை உணர்த்துகின்றது. மேலும் அம்பலவாணரின் திருநடனம் மாயையை நீக்கி வினைகளை தொலைத்து மலங்களை மாய்த்து மோட்சத்தை தருகின்றது என்பதையும் காட்டுகின்றது. மார்கழியின் மாதம் மணிவாசகரின் மாதம். மார்கழியின் மாதம் எம் பெருமானின் மாதம். மார்கழியின் மாதத்தில் மணிவாசகரின் பதிகத்தை மட்டுமே ஓத வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. கோயில் மூத்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகம்
திருவாசகத்தின் ஹிருதய மந்திரமாக போற்றப்படுகின்றது. அது ஏன் என்பதை பார்ப்போம். உடையாள் உந்தன் நடு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் முன், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்றாண்டாய் என்னை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின்னின்றேவல் செய்கின்றேன் பெற்பட்டொழிந்தேன் பெம்மானே என் நின்றருளே வர நின்று போந்திடு என்னாவிடில் முடியார் உள் நின்றிவனார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே. இப்பதிகத்தை திருவாசகத்தின் ஹிருதய மந்திரம் என்று கூறினேன் அல்லவா? அது எவ்வாறு என்பதை பார்ப்போம். இத்திருப்பாடல் இருதலை மாணிக்கமாகிய சிவய சிவ என்னும் பெருமந்திர பொருளாக இருப்பதனால் திருவாசகம் என்னும் திருமறையின் இதய மந்திரமாக பாராட்டப் பெறுகிறது. சி என்னும் எழுத்து சிவத்தையும் வா என்னும் எழுத்து சக்தியையும் குறிப்பது. சிவ சிவ என்னும் பொழுது சக்தி எழுத்தாகிய வா சிவத்தை குறிக்கும். சி என்னும் 2 எழுத்துகளுக்கும் நடுவில் வருவது உடையாள் உந்தன் நடுவிருக்கும் என்பதனை குறிப்பது. சிவ சிவ என்னும் பொழுது 2 வ என்னும் சக்தியை குறிக்கும் எழுத்துகளுக்கு நடுவே சி வருவது உடையாள் நடுவுள் நீ இருத்தி என்னும் சொற்றொடரை குறிப்பதாகும். அடியேன் நடுவுள் இருவரும் இருப்பதானால் என்ற சொற்றொடர் சிவசிவ என்று என் நெஞ்சில் தியான பொருளாக நீங்கள் இருவரும் விளங்குகிறீர்கள் என்ற மந்திரபூர்வமான கருத்தை உரைப்பதால் இத்திருப்பதிகம் ஹிருதய மந்திர பதிகம் என்று பெருமை பெறுகிறது. திருச்சிற்றம்பலம். மீண்டும் மற்றுமொரு பதிவில் இணையலாம். எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே.